வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு பேரிச்சம்பழ கேக் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா 1 கப், பேரிச்சம்பழம் 20, பால் 3/4 கப், சீனி 3/4 கப், எண்ணெய் 1/2 கப், குக்கிங் சோடா 1 டீஸ்பூன், வால்நட் பொடிச்சது 2 டேபிள் ஸ்பூன். குக்கிங் சோடாங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, சமையல் சோடான்னு அதுதான். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். முதல்ல பேரிச்சம்பழத்தை வெதுவெதுப்பான பாலிலேயோ இல்லை வெதுவெதுப்பான தண்ணியிலையோ ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அப்புறம் ஊறின உடனே அதை மிக்சியில் சீனி, பேரிச்சம்பழம், கொஞ்சமாக பால் ஊற்றி அரைச்சிக்கணும். நல்ல விழுதாக அரைச்சிக்கணும். பாலை மொத்தமாக ஊற்றிட்டோன்னா அரைப்படாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கணும். ஒரு பவுலில் பாலையும் எண்ணெயும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது கூட அரைச்ச விழுதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த பவுல் பத்தாததுனால நான் இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் மைதாவை குக்கிங் சோடாவோடு சேர்த்து ஒரு 2-3 தடவை சலிச்சுக்கணும். அப்போ தான் ரெண்டும் ஒன்றா சேரும், கேக் நல்லா எழும்பி வரும். இந்த மைதாவை இந்த பேரிச்சம்பழம், எண்ணெய், பால் கலந்துருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கட்டி இல்லாமல் எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் வால்நட்டை பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். அது பெருசாக இருக்கும், அதனால சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். அதை கலந்து வச்சுருக்கோம் இல்லையா கேக் பேட்டர், அதில் அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லாட்டா அது ஒரே இடத்துல இருக்கும். அப்புறம் நம்ம கேக்கை எந்த ட்ரேயில் ஊற்றி வைக்க போகிறோமோ அதை பட்டரோ இல்லை கீயோ இல்லை எண்ணெயோ தடவிட்டு அது மேலே மைதாவை டஸ்ட் பண்ணி செஞ்சு வச்சுருக்க அந்த கேக் மாவை அப்படியே ஊற்றணும். இதை ஒரு பேக்கிங் அவனில் 160 டிகிரியில் 10 நிமிஷம் அப்படி ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுக்கணும். அது வெந்துருச்சான்னு எப்படி பார்க்குறதுனா, டூத்பிக்கை நடுவில் குத்தி பார்த்தோன்னா அது கேக் ஒட்டாமல் வரும். அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ வெளியில் எடுத்து அப்படியே நல்லா ஆற விட்டுடணும். சூடோடு நம்ம இது பண்ணோன்னா அது கட் பண்ண வராது. நல்லா ஆறின பிறகு அதை ஒரு பிளேட்டில் அப்படியே குப்புற கவுத்தோன்னா அப்படியே வந்துடும். அப்புறம் வேணுங்கிற சைஸில் நம்ம பீஸ் போட்டுக்க வேண்டியதுதான். அப்புறம் மேலே கொஞ்சம் வால்நட்டை வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது, இந்த மாதிரி வரணும். நம்ம நட்ஸ் பிஸ்தா போட்டுக்கலாம், பாதாம் போட்டுக்கலாம், கேஷ்யூ போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் என்ன நட்ஸ் வச்சுருக்கோமோ அந்த நட்ஸ் போட்டுக்கலாம். நட்ஸ் இல்லைன்னா சும்மா கூட செஞ்சுக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல புதிய ரெசிபிக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.